பானிபூரி சாப்பிட போலாம். பானிபூரி எல்லாம் நான் வெளியே வந்து சாப்பிட நான் வரமாட்டப்போ. பானிபூரி சாப்பிட்ற அவங்க செய்யற இடத்த பாத்திருக்கேன், ரொம்ப மோசமா இருக்கும். அவங்க நீட்டாவே செய்ய மாட்டாங்க. நான்லாம் வரல, போ நீயே போய். அப்பனா உன்ன நான் பேச மாட்டேன், போ. சரி வீட்டுல செஞ்சுட்டா. சரி வாங்க மக்களே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். என் தம்பி வேற ஆசைப்பட்டு பானிபூரி கேட்டான், அதனால செஞ்சிடலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ்: புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதே மாதிரி புளி, உப்பு, சீரகத்தை வந்து லைட்டாக வறுத்து அப்போ அரைங்க, நல்லாயிருக்கும், ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி சீரகப்பொடி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து சில்லி பவுடர், மிளகா பொடி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிழங்கு பண்ணிடலாம், கிழங்கு மசால் பண்ணிடலாம். அது முதல்ல நான் கிழங்கு வேக வச்சு வச்சுட்டேன். நல்லா ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க, கிழங்கு வந்து நல்லா வேக இருக்கு. பவுலுக்குள்ளே கிழங்க போட்டு மசிச்சுக்கலாம். நல்லா மையாக மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு இப்போ வந்து அதோட மசால்ஸ்லாம் உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் மேஷர் வச்சு பண்ணால் அது ஒழுங்காக மேஷ் ஆகிறது இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம ஹேண்ட்லேயே பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசால்ஸ்லாம் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், மிளகாய் பொடி போட்டு, உப்பு. நீங்கள் மேக்ஸிமம் சால்ட் யூஸ் பண்ணாதீங்க. சால்ட் வந்து வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள், வெளியே வாங்காதீங்க, அது ஹெல்த்தியே இல்லை. ரெண்டத்தையும் மட்டும் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம். வெளியே வந்து பானிபூரி சாப்பிட்றதுல அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது அவங்க செய்கிறது எல்லாமே ரொம்ப நீட்டே இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் சேர்த்தியெல்லாம் செய்வாங்க, அதனால் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். கஸ்தூரி மேத்தி கிடைக்கலன்னா நீங்கள் விட்டுறலாம், அது போடணுன்னு அவசியம் இல்லை, ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம போட்டால். இப்போ வந்து புளி ஊற வச்சுக்கலாம். புளி வந்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன், அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். புளி பத்தாதுன்னா உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. புளியை ஒரு 10 மினிட்ஸ் அது ஊற வச்சாதான் அதோட புளிப்பு தன்மை வந்து நல்லா இறங்கும். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய் இதை எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்குதா. இதை வந்து எப்படி அரைக்கணும்னா, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். தோட்டடா நம்ம அரைச்சிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். அது கூட என்ன இது உப்பு போட்டுக்கோங்க, மிளகாய் பொடி, அந்த உப்பு மிளகாய் பொடி போட்டுக்கலாம், சில்லி பவுடர் போட்டுக்கிறோம், மசால்ஸ் அந்த எல்லா மசாலும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி இதுக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா நம்மளுக்கு பானி வந்து கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் நல்லா தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக்கு வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து புளியை நம்ம ஊற வச்சு இந்த புளி தண்ணியை உள்ளே ஊற்றிட்டேன். இதில் வந்து இடையில நீங்கள் சுகர் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அறுசுவை கலந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பானி தான் செஞ்சுருக்கோம். பூரி வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி பானிபூரியில் வந்து ஸ்வீட் சட்னி ஒன்று இருக்குது, அதுவும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இப்போ வந்து நான் பானிபூரிக்கு வந்து வடகம் விற்கக்கூட அந்த வடகம் வாங்கி வச்சுருந்தேன், அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்துக்கும் உள்ளே ஓட்டை போட்டு மசால் உள்ளே வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பானி தண்ணியை வந்து நீங்கள் ஏதாச்சும் ஸ்பூனோ இல்லை கரண்டியோ எடுத்தாலும் ஊற்றாதீங்க. பூரியை வந்து அதுக்குள்ளே அப்படியே விட்டு டிப் பண்ணி எடுத்திங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும். எல்லா பானிபூரிக்குள்ளேயும் மசால் வந்து நம்ம உள்ளே வச்சுட்டோம். இப்போ நான் பண்ணுற மாதிரியே உள்ளே வந்து விட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட பானிபூரி ரெடி.